வாக்குத்தத்த வசனமாக எல்லா திருச்சபைகளும் ஒவ்வொரு நாளும் நமக்கு தவறாமல் போயிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் முதற்கொண்டு சிறிய ஊழியர்கள் வரைக்கும் பெரிய பெரிய ஊழிகை திருச்சபை, சின்ன திருச்சபையா இருக்கிறது, எந்த திருச்சபையா இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் முதல் வாரமோ அல்லது முதல் நாளோ வாக்குத்தத்த ஆராதனை இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆனா இன்று நம்முடைய திருச்சபைக்கு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நமக்கு தரப்போகிறார். கடவுளை தெரியல அதுவரை பேசப்படாத வார்த்தை உங்களுக்காக ஆண்டு பேச போகிறார். வாக்குத்தத்தம் சொல்லி சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிற திருட்டு ஊழியர்கள் மத்தியிலே தேவன் நல்ல ஊழியராக இருந்து நமக்கு நல்ல வார்த்தையை தரப்போகிறார். அவரை எழுத வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் அப்போஸ்தலனாகிய பவுல் கரடியுள்ள பாதை வழியாக போய் எபேசு என்கிற இடத்துக்கு வந்தான். அங்கே தேவனை நம்பிக்கொண்டிருக்கின்ற விசுவாசிகளை கண்டு, நீங்கள் அனைவரும் விசுவாசிகள் ஆன போது எப்படி பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றீர்களா என்று அவன் ஜனங்களை பார்த்து கேட்டான். அதற்கு அந்த விசுவாசிகள், ஐயா பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவில்லையே என்று சொன்னார்கள். அது என்ன ஆவி? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவி. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவி. ஆமா, கிறிஸ்தவர்களாகி நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்கை தந்தார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அந்த வாக்குத்தத்தமே கிடையாது. நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ போகும்போது நல்லா இருப்ப, நீ வரும்போது நல்லா இருப்ப, நீ கையிட்டு செய்கிற வேலைகளா நீ நல்லா இருப்ப எங்க நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்லுகிற திருட்டு ஊழியக்காரர் மத்தியில நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த பவுலாக இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்து கொண்டு கொரிந்து பட்டணத்திலிருந்து அவர் கிளம்பி எபேசு பட்டணத்துக்கு போகும் பொழுது சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். இனிமே உங்களை ஏமாற்ற முடியாது. இனிமே உங்களை ஏமாற்ற முடியாது. இனிமே உங்களை ஏமாற்ற முடியாது. வாக்குத்தத்தத்தை பேசி இனிமே யாரும் ஏமாற்றவே முடியாது. ஏனென்றால் வாக்குத்தத்தம் அந்த பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தம் நமக்காக பண்ணப்பட்டிருக்கிறார். இப்ப எல்லாருமே புதிய ஏற்பாட்டு புத்தகம் 264வது பக்கம் எபேசிய புத்தகத்தை எல்லாம் திறந்து வச்சுக்கோங்க. எல்லாம் திறந்து வச்சுட்டீங்களா? இந்த புத்தகத்தை குறித்த ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து மூலமாய் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துகிறார். அவர் இதுவரை செய்து கொண்ட விசுவாசம் இல்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத ஊழியம் செய்து கொண்டிருந்த நிலைமை மாற்றப்பட்டவனாய் தேவன் விரும்புகிற ஊழியத்தை செய்கின்ற ஊழியக்காரனாய் துவங்கி எல்லா பகுதிகளிலும் சென்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார். அதிலே சொல்லுங்க, ஒவ்வொரு பட்டணமாக போவான். பட்டணம் என்றால் தேசம், நாடு என்றார். அதிலே சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு புத்தகத்துல இருக்கிற சங்கதிகளை விட விசேஷமான ஒரு சங்கதி இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை யாராவது பிரசங்கிக்க வேண்டும் என்று இருந்தால் முதலிலே பிரசங்கிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம் இந்த எபேசிய புத்தகம். இந்த புத்தகம் 5வது புத்தகமாக இடம்பெற்றிருக்கிறது. என்னுடைய கைப்பட அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்காக, நமக்கு பின்வரும் சந்ததிகளுக்காக எழுதி கொடுத்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக ஏற்ற
நமக்கெல்லாம் காட்சி கொடுத்தார். அவர் காட்சி கொடுப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவர் வந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைக்கும். வரவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவர் ஏன் வர வேண்டும்? பக்தியுள்ள சந்ததியாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் மாற்ற வேண்டும். பாவமும் சாபமும் நடந்திருக்கின்ற இந்த உலகத்திலே ஜனங்கள் அவைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இயேசு இந்த உலகத்தில் வர வேண்டியது அவசியமாகிறது. கவனமாய் கேட்டு உலகத்தில் படைச்சது யார் யார்? நம்ம எல்லாம் ஏசப்பா கூட வரதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருக்கோம். இந்த உலகத்தில் படைச்சது யாரு கேட்டிருக்கேன். நானே கேட்டிருக்கேன். ஆண்டவர் படைத்தது யாரு? இப்படி எல்லாம் கேள்வி நமக்கு எழுதியிருக்கும். நாம் பலரிடத்தில் கேட்டிருப்போம். அல்லது இயேசுவை அறியாத ஜனங்கள் நம்மிடத்தில் கேட்டிருப்பார்கள். அதற்கு நமக்கு பதிலே தெரியவே தெரியும். அவைகளை குறித்து சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். உலகெல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும், எதை பற்றி இந்த பைபிள் பேசியிருக்கும், அதை குறித்து சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இந்த புத்தகம். ஆதியாகமத்துக்கு ஒரு முன்னாடியே ஒரு புத்தகம் இருக்குமா, அந்த புத்தகம் எதை பற்றி தெளிவாய் பேசியிருக்குமோ அந்த புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் நமக்கு தேவன் கொடுத்திருக்காய் அப்படின்னு தேவனை பயன்படுத்துறாங்க. வசனத்தை கவனிக்கணும். சர்ச்சுக்கு வந்திருக்கிறது வசனத்தை வார்த்தையை கேட்டு போய் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். இதுவரைக்கும் ஒரு வார்த்தையை எடுத்து பேசுறோம், ஒரு தலைப்பு எடுத்து பேசுறோம், வாக்குத்தத்தம் சொல்லி ஜனங்களுக்கு சொல்லி தருகிறோம். சபைக்கு தேவையான முக்கியமான ஒன்றை நாம் பேச வேண்டியது கடமையாக இருக்கிறது. சபைக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். குடும்பத்துக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். வேலை செய்கிற இடங்களிலே எஜமானுக்கும் தொழிலாளியாக இருக்கின்ற எனக்கும் இடையே பரிசுத்த ஆவியானவர் அவசியமாக இருக்கிறார். சமுதாயத்தின் மத்தியில் ஒரே ஒரு நபர் தேவை, அவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் ஆராதனையில நம்ம கூட பேசுறார். அவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? பயமுள்ள ஆவியானவர் அல்ல, அவர் பலமுள்ள அன்பின் ஆவியானவர், தெளிவுள்ள ஆவியானவர். நாம் பேசுகிறதை ஆண்டவர் நாம் கேட்கும்படி பேசினார். அந்த ஆவியானவர் மன்னிக்கும் சுபாவம் உடையவராக இருக்கிறார். சபை என்றால் மன்னிக்கப்பட்டு ஒன்று கூடுகிற இடம். சபை என்றால் மன்னிக்கப்பட்டு மன்னிப்பின் ஆவியோடு ஒன்று இணைக்கப்படுவதுதான் சபை. அந்த சபைக்கு தேவையான பரிசுத்த ஆவியானவர் பற்றி முழுமையாக பேசக்கூடிய ஒரு புத்தகம் அது எபேசியர் புத்தகம். அப்படியே வசனத்துக்கு எதிராக கடந்து செல்ல போகிறோம். 13 வசனம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கும் எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திற்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. கவனமாய் வாசிப்போம், கேட்கலாம். நீங்களோ நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது உங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்த பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். இதுதான் கர்த்தரின் சுத்தமான வாக்குத்தத்தம். இதில் பிழை என்பதே இல்லாத ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் நம்ம இதயத்துல பதிச்சுட்டா, அல்லது கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை இதயத்துல விதைச்சிட்டா இந்த நிலம் நல்ல நிலமாய் மாறும். நம்முடைய சபைக்குள்ள ஆண்டவர் இந்த சுத்தமான வாக்குத்தத்தத்தை விதைத்து விட்டார். எல்லா திருச்சபைக்கும் இது நல்ல திருச்சபையாக மாற்றக்கூடிய விதையாக செயல்படும். இந்த விதை கிரியை செய்யும் என்றால் இந்த விதை யாரை பற்றி பேசுகிறது? கிரியை செய்கிறவரை பற்றி பேசுகிறது. ஆவியானவர் ஒருவரை தவிர இந்த உலகத்துல நல்ல கிரியை செய்கிற ஒரு ஆண்டவர் நம்ம பார்க்கவே முடியாது. ஒரு மாற்றம் உங்கள் குடும்பத்தில் உண்டாகிறது. அமைச்சர் ஒரு ஆள் சொல்றாங்க, ஒரு மாற்றம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உண்டாகிறது. ஏனென்றால் கர்த்தர் அந்த பிதாவாகிய தேவன் எனக்கு
வெள்ளி அல்ல, பொன்னல்ல, பொருளல்ல, சொத்தல்ல, ஆசீர்வாதம் அல்ல, பணம் அல்ல, ஒன்றே ஒன்று, அது பரிசுத்த ஆவியானவர். இதை பார்க்கிற கேட்கிற எல்லாருக்கும் வித்தியாசமா இருக்கும். ஏனென்றால் திருட்டுக்குரியவர்கள், கள்ளப்பட்டவர்கள், கள்ளத்திற்கிறவர்கள் இவைகளை உங்களுக்கு சொல்லித் தர மாட்டார்கள். அவர்களுக்கு தேவை உங்கள் பையில் இருக்கும் பணம் மட்டுமே, உங்கள் வீட்டில் இருக்கும் பணங்கள் மட்டுமே. அதை எப்படியா உருகி திங்கலாம் என்று அவர்கள் அலைவார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் பற்றி அவர் பேசின வார்த்தைகளை ஜனங்கள் மறந்து போனதினால் சொல்லி சொல்லி பார்த்தார். ஞானதரிசிகள் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, இப்படி கர்த்தர் யாரை முன்குறித்திருந்தாரோ அவர்கள் மூலமாக ஆண்டவர் சொல்லி 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 பார்த்தார். கேட்கவே கடைசியில புறஜாதிகளை அழைத்து வந்து ஜனங்களுக்கு ஆண்டவர் பாடம் புகட்டினார். இன்னைக்கு பாடம் புகட்டுறாரு. ஒரு பெரிய ஊழியக்காரர் 1000 முட்டை கொடு, 10 முட்டை கொடுத்தா உடனே 1000 முட்டையை மாத்துவாரு. 1000 முட்டை கொடுத்தா உனக்கு 10,000 முட்டை ஆசீர்வாதத்தை தருவாரு அப்படின்னு அவர் தவறாய் உபதேசத்தினுடைய விளைவாக இன்னைக்கு சினிமாக்காரன் படம் எடுத்து கிறிஸ்தவத்தையே கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது ஆண்டவர் அனுமதித்த ஒன்று. யாரை கொண்டாடியும் சத்தியத்தை அவர் விதைப்பதற்கு அவர் இருக்கிறாரே வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். திருட்டு ஊழியம் செய்கிறவர்களுக்கு வலிக்கும், பண ஆசை பிடித்திருக்கிற ஊழியக்காரர்களுக்கு வலிக்கும், நமக்கு வலிக்காது. ஏனென்றால் நாம் சத்தியத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபையில் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த பரிசுத்தமான ஆவியுடைய வழிகாட்டுதலிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறதுனால நமக்கு வலிக்கவே வலிக்காது. அந்த பரிசுத்த ஆவி, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி மூலமாக அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அவருக்குள் உங்களை முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். இப்ப நம்ம முதல் வசனத்துல இருந்து 1 by 1 நம்ம என்ன செய்யறோம்? தியானிக்க போகிறோம். வாசிக்கலாமா? வாசிக்கலாமா? தேவனுடைய விருப்பத்தினாலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கின்ற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. நீங்கள் யாரும் பாவிகள் அல்ல. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தவான்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். உலகம் சொல்லிக் கொடுக்கும் ஒருத்தன் நீதிமான் இல்ல, ஒருத்தன் கூட நல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி தரும் வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. இங்கே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அனைவரும் பரிசுத்தவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எபேசியங்கிற அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது இன்றைய தினத்தின்படி அந்த தேசம் துருக்கி நாடு. இந்த நாடு துருக்கி தேசம் தான். அந்த காலத்துல எபேசு பட்டணம். இந்தியாவுக்கு உள் நுழைவதற்கு இந்தியா கேட் இருக்கு. இந்தியாவுக்குள்ள வரணும்னா இந்தியா கேட் இருக்கு. மும்பை ஒரு கேட்டு, அல்லது டெல்லி ஒரு கேட்டு, அல்லது தமிழ்நாடு உள்ள ஒரு கேட்டு, இப்படி இந்தியாவுக்கு உள் வருவதற்கு ஒரு கேட் இருக்கிறது, ஒரு வாசல் இருக்கிறது. அன்றைக்கு இருந்த இந்த எபேசு பட்டணம் இன்றைக்கு இருக்கின்ற துருக்கி தேசம் ஆசியா கண்டத்துக்குள் வருவதற்கு வாசலாய் இருக்கிறது. இந்த பவுல் ஆசியா கண்டத்துக்குள் இருக்கின்ற மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காக, உண்மையான கடவுளை பற்றி சொல்லுவதற்காக, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக உள்ளே வருவதற்கு அவன் தெரிந்து கொண்ட பாதை இந்த எபேசு பட்டணம். வாசலை சரி செஞ்சாதான் வாசல் வழியா என்ன செய்ய முடியும்? நுழைய முடியும். வாசல் சரி பண்ணா தடையில்லாம உள்ள போக முடியும். அவன் தடையில்லாமல் உள்ளே நுழைவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் அந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் அந்த எபேசு மக்கள். அந்த எபேசில் இருந்த மக்களுக்கு நான் எழுதுகிறேன். அவர்கள் யார்? பரிசுத்தவான்கள். இப்ப 2வது வசனம் படிங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. உங்களுக்கு அவருடைய கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அடுத்தபடி 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு
கிறிஸ்துவுக்குள். யாரவர்? பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். பரிசுத்தத்திற்காக எந்த ஊழியக்காரன் உங்களை வழிநடத்துகிறாரோ அவனிடத்தில் எல்லாவற்றையும் கூட அவன் உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு செல்வார். ஆமா, சரியான சுத்தமான சத்தியத்தை யார் விதைக்கிறார்களோ அவர்களுக்கு உங்களையே அர்ப்பணிங்கள். அது எந்த தவறும் இல்லை. அதை விட்டுட்டு மாயமான காரியத்தினால் வேத வசனத்தை புரட்டி பணத்திற்காக மட்டுமே உன்னிடத்தில் ஊழியம் செய்யும் எந்த ஊழியரையும் உங்களோடு இணைத்துக் கொள்ளாதீர்கள். உங்க வீட்டில் சேர்த்துக் கொள்ளாதீர்கள். யாருக்கு நினைச்சாங்க போன் பேசாதீங்க. அவன் எல்லாம் திருட்டுத்தனமா தான் உள்ள வருவான். உங்க புருஷனுக்கு தெரியாம வருவான். உங்க வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு தெரியாம வருவான். உங்க சொந்த ஊழியக்காரர்களுக்கே தெரியாம உள்ளே நுழைவான். அவனை இனம் கண்டு அவனை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இனிமே எனக்கு நீ தேவை, நல்ல ஊழியக்காரர் இருக்கிற இயேசு போதும் என்று சொல்லுங்க. அந்த கிறிஸ்துவின் மூலமா மட்டும்தான் உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை தர முடியும். அந்த கிறிஸ்துவ மூலமா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாபத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அந்த கிறிஸ்துவ மூலமா தான் உங்கள் வாழ்க்கை சரியாக நடத்தப்பட முடியும். இதை அறிந்திருந்த பிதாவாகிய தேவன் நமக்கு அதை ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் இந்த வார்த்தையை உங்களிடத்தில் சொல்கிறார். தமக்கு முன்பாக மனிதர்களாக இருக்கின்ற நாம் எல்லாரும் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள், அன்பில் பாவமில்லை, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு உலகமே படைக்கப்படுவதற்கு முன்பதாக, மனிதனையே உண்டாக்குவதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை தன் மனதில் உட்படுத்திருக்கிறார். யார் மூலமாக? அந்த இயேசு மூலமாக உங்களை உட்படுத்திருக்கிறார். மனிதனை படைப்பதற்கு முன்பாக, மனிதனுக்கு தேவையான உலகத்தை படைப்பதற்கு முன்பதாக, மனிதனுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் தம்முடைய ஞான திருஷ்டாந்தத்திலே அவர் புரிந்து கொண்டார். அதுதான் ஆவியானவர் நம்மகிட்ட பேசுறார். ஆரம்பம் இல்லை, நம்மை போல் இவர்களை உண்டாக்குவோமாக, நம்மை போல் மனிதர்களை உண்டாக்குவோமாக என்று அவரை போலவே நம்மை படைத்தார். எதுக்கு தெரியுமா? இந்த சாத்தானை, அந்த சத்துருவை, அந்த பிசாசை, கெட்ட வழி நடத்துகிற கெட்ட ஆவியை ஜெயிப்பதற்காக உண்டாக்கினார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி படிங்க. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே யாருக்கும் தெரிந்து கொண்டிருக்கிறார்?
பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து கொண்டிருக்கிறார். ஐயா, பரிசுத்த ஆவியானவர் நீங்க தெரிந்து கொள்ளப்பட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நீங்க முன்குறிக்கப்பட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஆண்டவருடைய வர முடியாது, சபைக்குள்ள வர முடியாது, அன்பு செலுத்தவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு முக்கியமானவர். தெரிந்து கொண்டபடியே இந்த பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்தருகிற தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்வைத்திருக்கிறார். அங்கே என்ன நடந்தது? முக்கியமான வார்த்தை, பிதாவாகிய தேவன் நம்ம எல்லாம் விடுதலை பண்ணுவதற்கு முதல் மனுஷனை முன்குறிக்கிறார். அவர்தான் இயேசு. இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்னாடியே என் மனசுல குமாரனாகிய இயேசுவை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? உங்களுக்காக, உங்களுடைய வாழ்க்கையினுடைய நலனுக்காக, உங்களுடைய நித்திய வாழ்க்கைக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பாவ மன்னிப்பாகிய மீட்பை உனக்கு தருவதற்காக நான் முன் வச்சிருக்கிறேன். அதுதான் திருவினைசுயம். அந்த திருவினைசுயம் பணமோ பொருளோ சொத்தோ எதுவும் கிடையாது. அதுல சொல்ல பாவ மன்னிப்பாகிய மீட்பு தான் நமக்கு மிகப்பெரியதான ஒரு ஆசீர்வாதம். அதுல சொல்ல பாவம் மன்னிப்புதான் கிருபையுடைய ஐஸ்வர்யமாக இருக்கிறது. அதுல சொல்ல கிருபையுடைய நோக்கமே நம்ம தான் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக தான். அதுல சொல்ல அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பதிவு பண்ணினார். இது யாரை பற்றி சொல்லுது? இது இயேசு உருவாக்கின நபர்களை பற்றி பேசுகிறது. ஐயா, இயேசு சும்மா சாதாரண மனுஷங்களை உருவாக்கல. இயேசு விசுவாசிகளை உருவாக்கல. இயேசு சீடர்களை உருவாக்கல. இயேசு தலைவராக இருக்கிறதுனால தன்னை போல் தலைவர்களை உருவாக்கினார். இயேசு உருவாக்கினா அவர்கள் தலைவராக தான் இருப்பாங்க. ஆமா, அந்த சீடர்களே இக்காலத்துல அப்போஸ்தலர்களாக தலைவர்களாக மாறினார்கள். நான் செய்து கொண்டிருந்த ஊழியத்தை எனக்கு பின்பாக யார் செய்ய போகிறார்? நான் உருவாக்கின நபர்களே தலைவராக இருந்து செயல்பட போகிறார்கள். அதனால இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் தலைவர்களாக இருக்கிறீர்கள். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? தலைவர்களாக இருக்கிறீர்கள். ஆமா, உங்களுக்கு பின்னாடி வரப்போறவங்க அவங்களே எதுக்காக போறாங்க? நல்ல தலைவர்களாக இருக்க போறாங்க. நீங்க நல்ல தலைவராக இருந்து உங்களுடைய சந்ததிக்கு நீங்க காண்பிச்சாதான் உங்கள் சந்ததிகளும் மிகப்பெரிய தலைவராக என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறபடியும் செய்வான், என்னை விட மேலான கருத்துக்களை செய்வான். நான் தலைவராக இருந்தேன். என்ன விசுவாசிக்கிற எப்படி இருப்பான்? என்னை விட பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தலைவனாக இருப்பான். நீங்க நொண்டியா இருக்காதீங்க, நீங்க நோஞ்சால இருக்காதீங்க, தானி இல்லாம பலம் இல்லாம இருக்காதீங்க. நீங்க தலைவனா இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருக்கிறபடியா நீங்க சும்மா சாதாரணமாக இல்ல, நீங்க சின்னமாக இல்ல, நீங்க உங்கள் பிதாவாகிய பார்க்கும்போது இந்த பிள்ளை பெரிய பிள்ளை, இந்த பிள்ளை பெரிய தலைவர் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்படித்தான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனா சில திருத்தினவர்கள் அவர்கள் எப்பொழுதுமே தலைவராக இருப்பாங்க. கீழே இருக்கிறவங்க எப்படி விட மாட்டாங்க? தலைவராக இருக்கவே
பரிசுத்த ஆவியிலேயே முன்னே, எப்ப முன்னே, உலகம் தோற்றத்துக்கு முன்னே நான் ஆண்டுடைய மனசுக்குள்ள இருந்தல்ல, அப்பவுமே நான் யாரு, நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவனா, நான் பாவியிலே